இப்படி குரங்க பிடிக்க வாங்கியா போச்சு யாரும் ஒரு எடுத்து வந்துடுறேன் ராம் ராம் சொல்லு எப்படி வாழ பிடிச்சுக்கிறேன் ராமா ராம் ராமா ராம் அடிக்கு புடிச்சான் அது நான் சொல்ற முடியாது ஆய் மாறல அவனுக்கு அவனுக்கு ஒரு கணம் போடும் உங்களுக்கு ஒரு வணக்கம் போடும் நம்ம பெட்டியார் மிருதங்கார் முகாங்கார் உடம்பு சரியால ஊசி போட்டு கவட்டம் இது கொஞ்சம் குடி எல்லாருக்கும் வனம் போட்டியா எனக்கு ஒரு வனம் தெரியும் இந்த கோழி எடுத்த தோல் மேல வை அது தோல் மேல நான் எப்படி சொல்றேன் நீ அப்படி ஆடணும் ஏதோ பாவம் குடும்பத்தை விடுறேன் நான் உன்னை இல்லைண்ணா உடம்பு சரியாளுங்க தப்புமாறு அடிக்கிறது அது எப்படி அடிச்சா எப்படி ஆச்சா வாடா நீ அடிக்குது நீ ஒன்னும் பண்ண முடியாதுமா நம்ம கையில காத்துக்கு பார்க்க முடியாது தெரியுமா உன்னை கரெக்டா 8 மணிக்கு வாங்க 9 வரை போன் பண்ணேன் முன்னால நானு எவ்வளவு ஸ்டோர் வாங்கிட்டேன்னு அந்த எவ்வளோ சொல்ற வர போறான் அவனுக்கு கோவம் வந்துச்சு எவ்வளோ சொல்றீங்க என்ன பண்றாங்க உங்களுக்காக நான் 8 நாளைக்கு இது பண்ணுறேன் அடி அரிமானம் எப்படியே
என்ன சொல்றேன் அம்மா பாரதிக்காக அம்மா அம்மா பாட்டி அம்மா பச்சியம்மா அப்படி காட்ட உடனே என் தாயானவள் எனக்கு பால் கொடுக்க மறுத்தாள். ஏன் மறுத்தாள்? முகமோ வானர முகம், உடலோ மானிட உடல். யாரு அதனால உனக்கு நான் பால் கொடுக்க தகுதி இல்லப்பா. யாருங்க கொடுப்பாங்க? போறதுக்கு போய் என்ன பால் கொடுப்பாங்களா? நான் உனக்கு பால் கொடுக்க தகுதி இல்லை ஐயா. அம்மா எனக்கு பசியா போற மாதிரி இப்ப நான் சாப்பிடணும் அப்படின்னு தாயான உழைக்கின்றாள். என்ன உரைக்கின்றாள்? என்ன மகனே, உனக்கு பசியா ஓரமாக இருக்கின்றது, உன் பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் உன் கண்ணுக்கு எது சிவந்த நிறத்தோடு தெரிகிறதோ
அதுதான் நீ உட்கொள்ளக்கூடிய கனி. ஆரியா நீங்க பத்தி ஆட்ட வரணும்னா போ காடுங்க. அங்க போய் ஆமா சிவந்த நிறத்தோடு எது உன் கண்ணுக்கு தெரிகிறதோ அதுதான் நீ உட்கொள்ளக்கூடிய கனி. அந்த கனி சாப்பிடு அப்படின்னு ஒண்ணு பார்த்தேன். அதிகாலை எழுந்தேன், நேமஸ்டி உடித்தேன், நேமஸ்டி உடித்து கிழக்கு திசை நோக்கி செல்கின்றேன். ஆமா கிழக்கு திசை நோக்கி செல்வதில் அதிகாலையிலே செங்கதிரனானவன் சிவனிடத்தோடு உதயமாகிறான். பார்த்தேன். வரடா இதான் நாம் தாய் சொன்ன கனிவோ என்று என்ன செய்தேன்? பெண்டாத்திற்காம் சிறுவடித்தியா நல்லா இருக்கும். 20 வருஷம் வச்சிருந்தா அண்டாத்திற்காம் சிறுவடித்து ஆத்திய 10 வருஷம் வச்சிருந்தா அடின் கூட வரலையாப்பா. நான் என்ன பண்ணுவேன்? விசிறுமடுத்து அந்த சூரியனை கவனங்க சூரிய பகவான. ஆமா அந்த சூரியனை கவு நேரத்துல ஏன்னா குரங்குக்கு முகம் சிவந்த நிறத்தோடு இருக்கிறது அப்படின்னு விளக்குதான். அந்த சூரியனை நான் கவு நேரத்திலே அந்த சூரிய வெப்பமானது என் முகத்திலே பட்டது. அத்தை கம்பளி போட்டு அந்த சூரிய வெப்பம் என் முகத்திலே பட்டது. முகத்திலே பட்டுடனே அம்மா அம்மா என்று இரு கரத்தை எடுத்து என் முகத்திலே என் முகமும் சிவந்தது, என் கரமும் சிவந்தது, புட்டத்திலே புத்தமும் சிவந்தது. ராமபக்த குரங்காக சிவனத்தோடு இருக்கும். புரிஞ்சா? திருட்டு குரங்காக எப்படி இருக்கும்? கையால் இருக்கும். அப்ப எனக்கு திருட்டு குரங்க நான் பார்த்து அந்த சூரியனை கவனத்துல இந்த பூலோகமே இரு சூழ்ந்து போச்சு. ஆமா இரு சூழ்ந்த உடனே பார்த்தார்கள் அனைவரும் பூலோக வாசிகள் அனைவரும் சென்று உரையிடுகிறார்கள். ஐயா பூலோகமே இரு சூழ்ந்திருக்கின்றது என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆமா சூரியனுக்கு வெளிச்சு தர வேலை சூரியன் தானே. எங்க அந்த சூரியன் அப்படின்னு பார்த்தா சூரியனை பார்த்தாங்க. சூரியனை பார்த்தாங்க சூரியனை பார்க்க முடியல. உடனே பார்த்தான் தேவேந்திரனானவன் அவன் களத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயை எடுத்து அவன் ஏறக்கூடிய ஐராவன் சொல்லக்கூடிய வெள்ளை யானை அந்த வெள்ளை யானை மீது ஏறி வருகிறான். ஆரவார சேனையோடு வருகிறான். சூரியனை வளர்த்தவன் யார்? சூரியனை வளர்த்தவன் யார் என்று கூறிக்கொண்டு வருகிறான். பார்த்தா அந்த வழியா நான் போறேன். அந்த வழியா நான் போற நேரத்துல பார்த்தா அந்த வெள்ளையான நெற்றியிலே சிவன் போட்டிருந்தது. அடடா முதல் முறையாக தாய் சொன்னதுதான் நம்பி ஏமாந்துட்டோம். ஆனா இதுவாவது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி என்று அப்படி என்று அந்த யானை வெள்ளை யானை நதியிலே சிவனத்தோடு இருந்தது. இதுதான் நம் தாய் சொன்ன கனியோ. இது யாரு உட்கொள்ளலாம் என்று அந்த வெள்ளை யானை நதியில் இருக்கக்கூடிய அந்த சிவந்தனில் அஞ்சு வந்துட்டு எப்படியோ 10 ரூபாயா மா தாலியா இருக்கா. அந்த வெள்ளை யானையை கவர் நேரத்துல பார்த்தான் தேவேந்திரன். அவன் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் ஓடி ஓடியாக அடித்தான். அவன் அடிச்சது ஒரு பக்கம். அந்த தேவலோகத்துல பூலோகத்துல வந்து விழுந்தும்போது விழுந்தது ஒரு பக்கம். அந்த ரெண்டு பக்கமும் ஏன்டா இந்த நிலைமைனாக்கா இந்த நிலைமை தான்.
பார்த்தேன். அம்மா நீ உரைத்தாய், நான் கேட்டேன். ஆனா நான் எங்கே சென்றாலும் எனக்கு இடுவாக தான் வருகிறது. ஆமா அப்படின்னு ஒண்ணு என் தாயானவர் உரைக்கின்றார். அப்பா அனுவந்தா, ஆனால் எங்கேயாவது சென்று பிழைத்துக்கொள். நான் எங்கேயாவது போய் பிழைத்து நான் எப்படி அம்மா பிழைப்பது? பசியா கோரமாக இருக்கின்றது அப்படின்னா அந்த நேரத்தில் விழுந்த பார். விழுந்த உடனே எங்க அப்பா பார்த்தாரு பாகுதேவன். என்ன செய்தார்? ஆஹா, நம்முடைய மகனுக்கே பெறப்பட்ட கதியா என்று இந்த உலகத்தை காற்றே இல்லாமல் செய்து விட்டார். காற்றிலே என்றால் உயிரினங்கள் உயிர் வாழ முடியுமா? முடியாது. காற்றே இல்லாமல் செய்து விட்டார். உடனே பார்த்தார்கள் பூலோகவாசிகள். தேவேந்திர முறையீடு தேவேந்திர பார்த்தான். என் தந்தையிடத்திய முறையிடுதான். ஐயா வாழுடையவரே, ஏன் இப்படி வந்த? ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு என்னுடைய மகனுக்கு இப்பேற்பட்ட நிலைமை நேர்ந்தது அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு பட்டம் என்னை எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க? என்றென்றும் சிரஞ்சியாக இருக்க வேண்டும். எப்படி? என்றென்றும் என்றென்றும் சிரஞ்சீவியா இருக்க வேண்டும். வீர சிரஞ்சீவி ஆஞ்சநேயனாக. வீர சிரஞ்சீவி ஆஞ்சநேயனுக்கு மரணமே கிடையாது. புரியுதா? உடனே பார்த்தேன் என் தாயார் உரைக்கின்றாள். அம்மா சரி, உன் வாக்கை நான் கேட்கின்றேன். ஆனா நான் எங்கு சென்று யாரிடத்துல அண்டி நான் பிழைப்பது? ஆமா, பழகிற வழி சொல்லுங்க. அதனே தாயார் உரைக்கின்றாள். வா, காலத்திலே சித்தன்னை வார்த்தை கேட்டு காடால வருவார் ராமரானவர். அந்த ராமருக்கு தொண்டு புரிந்து ராமருக்கு சிடனாக உயிர் வாழ்வோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி, அப்படி நான் ராமருக்கு தொண்டு புரிவது என்றால் இவர்தான் ராமர் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? ஆமா தெரியும் அப்படின்னு என் தாயார் உரைக்கின்றாள். மகனே, உன் காயில் இருக்கக்கூடிய குண்டலமும் மாறுவிட்ட கவசமும் யாரு கண்ணுக்குமே தெரியாது. அந்த ராமர் மட்டும்தான் தெரியும். சரி, இருந்தாலும் அவங்களெல்லாம் தேடி போறேன். இதுக்கு நான் எங்க இருப்பது? ஆமா, இதோ பார் அருகில் இருக்கக்கூடியது கிஷ்கிந்தாபுரி. கிஷ்கிந்தாபுரி வாலி சுக்ரீவன் அவரோடு சென்று நண்பனாக வளர்த்துக்கொள் அப்படின்னு மூவரும் வாலி அத்தியாகிறாரோ அருமையாக வாழ்ந்து வரணும். எல்லாம் ஒற்றுமையா நீங்க வாழ்ந்து வரீங்க. ஆமா, வாழ்ந்து வர வாலியே மாயாவி துஞ்சிவி ராஜதன் அவர் செய்கிறார்கள். யாரோடு? வாலியோடு. ஆமா, குகைக்குள் சென்றான் வாலி. ஆனால் குகைக்குள் சென்றவன் அந்த மாயாதுரன் வேண்டானா இல்ல வாலி தெரியல. சுக்ரீவா அட்ரா குகை என்ன குகை அசுனாங்க வந்துட்டோம். பார்த்தேன் சுக்ரீவனுக்கு மகிழாபிஷேகம் சூட்டினேன். பார்த்தால் சுக்ரீவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கான். அமர்ந்திருக்கும் நேரத்துல போடுற அந்த குகைக்குள் சென்றான் பார். அந்த குகை அந்த பாறையை எட்டி உடைத்தான். ஆமா, குகையான திரவட்டவி வருகிறார். நாட்டியாலே உறவா வருகிறது. பார்த்தோம் அதாவது சுக்ரீவன் அருமையா சிம்மாசனம் வந்துருவான். பார்த்தான் வந்தான். பார்த்தான் அண்ணன் நான் உயிரோடு இருக்கிற ராத்திரியே என் சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டாயே நாடோடி மாட்டே சென்று அவன் தான் பண்ணா பாரு. அண்ணா எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் நம்ம அனுமனுக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, ரெண்டு பேருமே தெரிஞ்சு தெரிஞ்சு ஓடிக்கிறான். என்ன பண்ண பார்த்தேன். சுக்ரீவா, வாலி வரக்கூடாத இடம் ஒன்று இருக்கின்றது. ரிஷிமுகா பர்வதம். அந்த ரிஷிமுகா பர்வதம் வாலியானவன் வந்தால் அண்ணவன் சிரமானது 1000 குறா எடுத்து போக. ஆகையால் இப்போதே புறப்படி ரிஷிமுகா பர்வதம் புறப்படுவோம். புறப்படி புறப்படி இரு
சூழ்ந்திருக்கின்றது. அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல பளிச்சென்று ஒரு ஜோதி நண்பன் கேட்கின்றார் சுக்ரீவன், நண்பா ஆஞ்சநேயா என்னது? ஆடடா சுக்ரீவா அதுதான் அதோ ஒரு கிட்ட போற நேரத்துல பார்த்தா லட்சுமணன் துடை வீதி ராமரானவர் அவனு சைன்யத்துக்கு கொண்டிருக்கின்றார். உறவு கொண்டிருக்கிறாத்துல பார்த்தா ஒரு முகத்துக்கு நேராக இந்த கையில் தீட்சணையாகப்பட்டு சூரிய தீட்சையாகப்பட்டது அடிக்கின்றது. ஏமானத்துல ஒரு கருத்து என்ன? ஐயோ சூரிய வெப்பம் படுறதா நம்ம முகம் மாதிரி ஆகி போச்சு. இந்த அழகான முகம் நம்ம முகம் போல் மாறிட்டு போல் தெரியுது. அப்படி என்று பார்த்தியே என்ன செய்யுது? அந்த ராமர் முகத்துக்கு நேராக குடை போல் சார்ந்திருந்தது. குடை போல் சார்ந்த நேரத்துல அந்த சூரிய வெப்பமான என் முதுகிலே பட என் முதுகிலே வேறு துளியானது அந்த ராமர் முகத்திலே பட்டது. பாட்ட உடனே கண் விழிச்சு பார்த்தார். அடடா அதிலே குட்டலும் மாறிலே கவசமும் இவ்வளவு அழகாக இருக்கின்றாயே யாரப்பா? ஆஹா இவர் தான் என் தாய் சொன்ன உத்தமர் அப்படின்னு. ஐயா நான் தான் வந்தேன், இவன் தான் சுக்ரீவன். ஏப்பா கஷ்டம் நாங்கள் ஏன் ஓடி ரெண்டு பேர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து போச்சு. அந்த வாலியை நீங்கள் தான் கொல்ல வேண்டும் அப்படின்னு உடனே பார்த்தார். ஏன்னா வாலியானவன் வரம் பெற்றிருக்கின்றான். ஆமா அவன் முகத்துக்கு நேரம் ஒரு எதிரியானவன் அவனோட யுத்தம் செய்யறது அவன் முகத்தை இருக்குது. அவன் பலம் மொத்தம் வாங்கி போய் சாவும் அந்த மாதிரி வரம் பெற்றிருக்கான். பார்த்தார் ராமரானவர் அதே வனத்திலே 7 மரங்கள் ஏற்பாடு செய்தார். 7 மரங்கள் ஏற்பாடு செய்து அந்த 7 மரத்தின் பின்பாக நின்று வானத்தை அடித்தால் அந்த பொல்லாத வாலியை கொன்று குவித்தார். உடனே பார்த்து ஐயா சுவாமியார் என் கஷ்டத்தை நீங்கள் போக்கினீர்கள். உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் முக வாட்டம் சொல்லுங்கள். கொள்ளாத ராவணன் சிதை இல்லாமல் மனவே போலப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஐயா இதுதானே மனக்குறை. இப்பொழுது விட தாருங்கள். கைலிக்கு அம்மா தொலைது ஏதுவா போடுறேன் அப்படின்னு பாட்டை விடை பெற்றுக் கொண்டேன். இருந்தாலும் இவர்தான் ராமர் அனுப்பிய தூதுவன் என்று சீதை அறிய வேண்டும் அல்லவா? ராவணன் கரத்தில் இருக்கக்கூடிய கரையாளியை கழித்தார். காலில் முடி போட்டேன் பார்த்தேன். கடகட வண்டி வரந்தேன் கடகட வண்டி வரந்து
சென்னையில போறேன் பார்த்தேன் எங்க இருக்கிறோம் எங்க வச்சுக்கிறான்னு பார்த்தா இலங்கை அலங்கரிப்பது அசோகவனம். ஆமா, அந்த அசோகவனத்தில் வச்சுக்கிறோம் சீதாதேவி. நம்பி அவனுக்கு பார்க்கணும், அவன் வந்து நம்ம பார்க்கணும். பாத்தியா அந்த அசோகவனத்தையே பாய்படம் செய்து அதான் செய்து பார்த்தான். காவலாளிக்கு போனாங்க, ஐயா ஏதோ ஒரு வருமானத்தை பூச்சியானது நம்ம அசோகவனத்தையே பாய்படம் செய்து வச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒண்ணு பார்த்தாடா. கை கால கட்டி இஷ்டாடா இஷ்டம் இஷ்டமா விடுறாங்க. உயரமான சிம்மாசனம் இப்படிதான் பார்க்கணும். ராவணன் நான் என்ன செய்ய தெரியுமா? நான் என்ன செய்ய தெரியுமா? நீ என்ன மனமட வேண்டும் நீ வாழால் கொண்டே என் பாலால் கோட்டை கட்டி நான் யார் தெரியுமா? ராமசாமி அந்த ஆளு ஒரு டாட்டா போட்டாரு, நீ 10 டா போட்ட. ஆமா பார்த்தான். காவலாளி கூப்பிட்டான். அந்த குரங்க அடங்கணும், குரங்க ஐசி பண்ணும் அவரு வாளுக்கு தீட்டோம். நான் என்ன செய்து அந்த தென்னில இருக்கக்கூடிய ஒரு மடியாக தட்டி தட்டி அந்த தென்னிலங்கையே குறும்பாக்குதாப்பா. பின்ன குரங்கு வாழில் போய் நெய் பந்தத்தை சுற்றி வலித்து விட்டாது என்ன பண்ணோம்? ஒவ்வொரு ஊரா மொத்தம் ஏற்றி போச்சு. தென்னிலங்கையை சுற்றறித்து சிறிய சிறவிட்டு ஆனால் அது யோகம் முடிந்தது. ஆமா, இது எந்த யோகம்? கலியுகம். ஆமா, இந்த கலியுகத்தில் நான் எங்க இருக்கேன்? இது யாருக்கு சொந்தமான இடம்? யாருங்க குபேர வட்டில் ஆளக்கூடிய குபேர மன்னனுக்கு சொந்தமான இடம். கதலி தோப்பு. கதலி தோப்புன்னா வாழைத்தோப்பு. அந்த வாழைத்தோப்பு காவல்காரன் என்ன வச்சிருக்காங்க? புரியுதா? வாழைப்பழத்து காவல் குரங்கு வைக்கலாமா? ஐயா குரங்கு சாப்பிட்டு சொல்லிட்டு அத்து காவலை வச்சுக்கிறாரு அந்த ஆளு. அத பார்த்தாயா? கருத்த உருவம் பெருத்த தேகம் ஆரவாரத்தோடு வருகிறான். வர்றது யாருன்னு எனக்கு தெரியும், என் நம்பிதான் வரான். இருந்தாலும் அவன் வீரத்தை நான் பரிசோதனை செய்யணும். அவன் போகக்கூடிய வழியிலே என் வாழை போட போறேன். சத்திரநாகபுரம் தான் கீழ்த்து போட்டு தாட மாட்டான். அவன் அப்படி தாடி போறானா இல்ல எடுத்து போட்டு போறானா? அப்போ மகா காளியிடத்திலே தரிசனம் பெற்று அந்த அன்னை ஆகிய காளிகாலியே ஆமாங்க மணிமாலை கருத்துக்கு போறோம். ஆமா, போற வெயில ஒரு வயசான குரங்கு வாழை நீட்டிட்டு பத்துக்குது. நீங்க போற வெயில அது வாழை நீட்டிட்டு பத்துக்குது. அந்த வாழை தாண்டி போத்த மாதிரியா நம்மளுக்கு முறை கிடையாதுங்க. சரி, நீ பாரு வாழை கரு வேணும் சொல்லுங்க.
மகாராஜோ குரங்கு போய் சீன்னா பின்னாடி குசு ஊத்து. அது புத்தி அது காட்டத்தான் செய்யும். சரி சரி நான் எடுக்க கேட்டா எடுக்க சொல்லு. வாழை எடுக்க சொல்லு. குரங்கு உன் வாழை எடு. வாழை எடுக்காது. இந்த குரங்கு வாழை உன்னால எடுக்க முடியல. இல்ல அவர் எடுக்க சொன்னாரு. யாரு அது எடுக்குதா இல்லையா அண்ணாட பக்கம் திரும்பி பார்த்து. டேய் சத்திரியனு கழகி கோடி தலை கோட்டை தாண்டி போக கூடாது. இந்த குரங்கானது வாழ் நிற்கிது. அந்த வாழை குரங்கு எடுத்தா நீ எடுத்து போறிய போய் பாரு. நீ எடுத்து போடு போய். சாதாரணமான குரங்கு இந்த வாழை எடுக்க உன்னால முடியுமா முடியாதா? டேய் வாழை போய் என்னால எடுக்க முடியாதா? பார்க்கலாம். நான் எப்பேர் பார்த்த ஆளும் தெரியாத பார்க்கலாம். டேய் சும்மா ஒரு 6 மாசத்து குழந்தையிலே யானை கீசுவோம் நானு. பிரியாணியா அந்த பிரியாணி இப்ப கூட என்ன பார்த்தா பேபி அவங்க எங்க தெரிஞ்சுக்கிறோங்க. யானை கீசும் வரான்டா யானை கீசும் வரான்டான்ட்டு. ஆமா சின்ன வயசுலயே பெரிய பேர் எனக்கு. என்ன கீசு போட்டியா? பேஞ்சிடாது என்ன பார்த்து. எங்க அம்மா எருமாடு மேய்க்கு போச்சு. எங்க அப்பா கூத்து கூடாது. குழந்தை நானு 6 மாசம் குழந்தை. பால் புட்டியில பால் ஊத்தி வாயில வச்சுட்டு இரவாந்து நெடுக்கோடியில அதுல ஒரு படுகு கட்டி யானை காட்டினாங்க. அதுல போட்டு போட்டாங்க. பால் குடிச்சு தூங்கி இந்த மாதிரியா திடீர்னு தூக்கம் தெரிஞ்சு போச்சு. 8 வச்சன யானை கீச்சு கீ நான் கூட என்ன யானை கீச்சோம்னா பெரிய யானையா கீச்சு போட்டு 6 மாசத்து குழந்தைல யானை கீச்சான். இப்போ ஆளு வளர்ந்து ஆளாக்கி இருக்கான். அந்த வாழை எடுக்க சொல்லு. சரிடா உடனே எடுத்துக்கிட்டா இது வாலியே என்னால தூக்க முடியல. அது ஜெல்மித்து வச்சுட்டு வந்துருப்பாரு. இவனை போய் எழுதி மகாராஜா எங்க சொன்னா நான் எப்ப தூக்கி ஆச்சிட மாட்டேன். குழந்தை 6 மாசத்துல யானை கீச்சான்ல அந்த வாழை எடுத்து பாத்துறான். ஜெல்மித்து வச்சுட்டு வந்து பாரு. தேங்க தூக்க மாட்டேன். அவ்வளவுதான் கண்டேரி போண்டா. சரிப்பா ஒரு வாழை எடுத்து சரிப்பா அவனால முடியல. நீ எடு. வானா சொல்றது வேலையா உன்னால முடியலையா நீ போடா போடா. உன்னால முடியலன்னா போடா. நான் எப்பேருக்கு வந்த ஆளு மாமா எங்க அக்கா
போறோம் வாய் தாக்குறமே தண்ணுங்கிறான் உடம்பு மொத்தம் ஒதுருது தடன்னு வாழை இல்ல மாடு மாடு போட்டோ எடுத்தா அந்த எக்ஸ்ரே பார்த்தாங்க பக்க எலும்பு எப்படி தெரியுதோ மொத்தம் அந்த வாழை எடுக்கணுமா? அந்த வாழை இல்ல குரங்கு வாழை என்னைக்கு எடுக்கணும்? டிசம்பர் 1ஆம் தேதி. எப்ப எடுக்கணும்? சொல்றதுக்காக டிசம்பர் 1ஆம் தேதி 12 மணிக்கு ஆப்பி நியூ இயர்ன்றாங்க பாரு அந்நாட்டுக்கு எடுத்துக்காமி சிவடனா தண்டியில் எடுத்து என் வீரத்தையே கோட்டிட்டாரா இப்பதான் எடுத்து அடி நான் பாக்க நீ வாமா உடம்பு எப்ப எடுக்கணும்? இப்பே இப்போட எடுக்கணும் நானு சொல்றதுக்காக எடுத்து வரையே கேட்போம் இன்னைக்கு சனிக்கிழமை சத்தியமா இல்ல இப்ப சனிக்கிழமை பிறந்து போச்சு சனிக்கிழமை இன்னைக்கு பகவான் பிறந்த நாள். ஆமா என்னால முடியாது. அவரு பிறந்த நாள் எழுபத்தி நடா இருக்கு நம்மளால முடியல. இந்த ஜனமெல்லாம் யாரப்பா யாரப்பா அம்மா இருமாப்படாது பேச கூட நாடி இல்ல. என்னால் முடியாது உன்னால் முடிந்தால் எடுத்து வைத்து பொலி போட்டு அமர் செய்ய போகிறாயா? என்ன நினைத்தாய்? ஒரு மிருக சந்தாக இருக்கிறார். உள்ள மிருக சந்தை மரத்துக்கு மரத்துக்கு தாவக்கூடிய குரங்கு என்னை வழிமறித்து இருக்கிறாயே மிருகமே நன்னாயே கர்வமே கொள்ளாதே. ஆமா கண்டிப்பேடி போதி வாழை மொட்டை வாழை போட்டு அடிக்குதுன்னா வாழை போட்டு அடிச்சுட்டாங்க இன்னும் அது வாழை அடிச்சுதா. நீங்க இப்போ உங்க வாழை கையில் வச்சுக்கிறீங்க.
என்னோடு நீ அமர் செய்தால் உன் உயிர்தான் மரணம். வயசான குரங்குன்னு பாக்குறேன். ஆமாங்க. அது அடிக்கிற அடி வயசானவங்க அடிக்கிற மாதிரி தெரியல. உன்னால முடியல. என்னுடைய அண்ணன் ஒருவன் இருக்கிறார். யாரு? என் உடன் பிறந்த அண்ணன். பாவுடி அவனுக்கு ஆஞ்சநேய பகவான். ஆமாங்க. அவரு ராம பக்த பகவான். ஆமா. ராம பக்தரை மார்பிடமாக கீழ்த்து அவரே உள்ள மனசுல வைத்திருந்து காட்டுவார். ஆமாங்க. நானும் சிவனுடைய பக்தன். அவர் மெத்த மந்திர வச்சு பூஜை பண்றேன். ஆமா. என் அண்ணன் பண்ற மாதிரி பண்ண முடியாது. எங்க அண்ணன் இருப்பாரா? யாரு? இருக்காதுங்க. அவர் அடிக்கின்ற அடியை பார்த்தால் இடி போல் விழுகிறது. ஏய் சிங்க பலம் காட்டு. அப்படியே இந்த ஏய் சிங்க வரத்தையும் அப்படியே உன்னுடைய பலத்தை பார்க்கும் நேரத்தில் நீ யார்? உன் தாய் யார்? தந்தை யார்? மரத்திலே இருப்பவன் நான். வந்தவன் அவன். ஆமா. அவனை சொல்றான். ஐயா அவர் வனத்திலே இருக்கக்கூடியவர். அஞ்சருல இருக்குமா இருந்தாலும் அறிவா பேசுது. நம்மளுக்கு புத்தி இல்லை. அவன் வரத்துக்கு முன்ன இவன் சொல்லிட்டான் பாரு. இல்லங்க இல்ல நீ இந்த வழியா போறாளே. ஆமா. இந்த ஊர்ல நான் நிரந்தரமா வாழறேன். ஆமா. நீ ஒரே ஒரு ராஜ்யதான் கூத்தாட வந்துக்கிற. எந்த ஊர் ரூபான்னு கேட்டா நீ தான் சொல்லணும். ஆமா. அப்படின்னு ஊரார் கேக்குற கையா கட்டம் பாரு என்ன அந்த குரங்கு. அதே மாதிரிதாங்க. எப்படியே? ஆமா. அந்த குரங்கு கேட்சி நியாயமான வார்த்தை. இந்த குரங்கு இங்க வந்த இடத்துல எந்த ஊர் பாணி எங்கிருந்து வர என்ன சமாச்சாரம் வந்து கேட்டாங்கன்னா நம்ம சொல்வது கடமை. ஆமாங்க. நம்ம போற வழி அந்த வழிதான். ஆமா. அந்த குரங்கு ஒரு நிரந்தரமாக இருக்கிறது. ஆனால் அந்த குரங்கு எடுத்து நம்ம தாய் தந்தை பேர் சொல்லலாமா? சொல்லுங்க. என்னுடைய பேரோ பீமசேனன், என் தாயோ சுந்தமா தேவி, தந்தையோ வாயு பகவான். எங்கப்பா அம்மா அவங்க அப்பா பேரு அதான். இப்போ இது யாரு? வாழ்வதவனுக்கு அப்பா பேர் சொல்றது என் தந்தை. அப்படியா? வாழ்வதவனுக்கு ஆஞ்சநேயருக்கு பிறந்தவர் வீரச்சிரஞ்சீவி ஆஞ்சநேயர். அண்ணா நான் தான் உன்னுடைய தம்பி பீமசேனன். தெரியும் எனக்கு வர்றது என் தம்பி தான் தெரியும். ஆமா. இருந்தாலும் வீரத்தை கொஞ்சம் ஒரு அண்ணன் தம்பி வரான், தம்பி தான் வரான்னு தெரிஞ்சு அடிக்கிறான் பாரு ஒரு அண்ணன். அது தப்பு ஒண்ணு கிடையாதுங்க. அவர் என்னதான் தெய்வமா இருந்தாலும் அவரு சேஷ்டன் மாரி. அண்ணா என் மனத்தை சோதிப்பதற்காகவே இப்பேற்பட்ட திருவிளையாட செய்தாயா? ஆமா. சந்தோஷம் அண்ணா. மிகவும் மச்சினேன். ஏழுதே வழியாக வருகின்றேன். நானோ என் மனைவியானவள் கேட்டு திரௌபதியானவள் கேட்டார் மந்தார மலர். அந்த மந்தார மலர் தேடி இந்த நதிக்கரை ஒரு மேல வந்து கொண்டு இந்த கடலை தோப்பு வருகிற நேற்று உன்னை கண்டு வழிமறித்து வாழ நீட்டி படுத்துக் கொண்டிருந்தார். மந்தார மலர் எடுப்பது அவ்வளவு சாமானியமே கிடையாது. அந்த மந்தார மலருக்கு காவலாக எத்தனை பூதை ஜந்துகள் இருக்கின்றது தெரியுமா? நீங்க சொன்னதாங்க தெரியும். எத்தனை உயிரணுக்கள் இருக்கின்றது தெரியுமா? இதெல்லாம் மீறினாதான் மணிமாலை, மணி திருளோட, குபேர, பூதகணங்கள் அனைத்துமே இருக்கின்றது. உன்னுடைய தயவு இருந்தால் அனைத்தையும் வென்று கண்டிப்பாக மந்தார மலரை கொண்டு செல்வேன். உன் தயவு. ஆனால் நீ செல்ல முடியாது. வெகு நாட்கள் ஆகிவிடும். ஆகையால் இதோ என் வாளை பிடித்துக்கொள். சுழற்றி அடிக்கின்றேன் அந்த அழகாவது கோட்டை. எல்லை. அண்ணா உன்னுடைய வார்த்தை வேளாண். இந்த கதலி தோப்பை அழுத்தி உன் வாழை பிடித்து அழகாபுரி கொட்டியை போவீர்கள். அதற்கு முன்பதாக நீ ஒரு எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அண்ணா. என்ன வரம் தர வேண்டும்? நடப்பெற போகும் என் தாயாரியாக விளக்கிலே துரியனுக்கும் மனிதனுக்கும் பாண்டவனுக்கும் ஏற்படும் அந்த உதத்திலே குருச்சேத்திரம் செல்லும் போது என் தம்பியாக விளக்கிய அர்ஜுனன் நடத்தக்கூடிய ரதம்
அந்த ரதத்திலே நீ அனுமன் கொடியாக அமர வேண்டும் அண்ணா. ஆண்டவருக்கு வெற்றி தேடுவர் என்று நான் அனுமன் கொடியாக நிற்கின்றேன். ஆமா, அப்படியாகட்டும். ஆகட்டும். பிடித்துக் கொள்வாய்.
போலியாது எங்க ஊரா என்ன ஊருன்னு கேட்டது ஏய் ஐயா யார் பார்த்தால வயிறு அப்பாயே அந்த ஊரே உலகம் தெரியல உலகம் சொன்னால் தெரிய போறீங்க கேட்ட கேளுங்க டக்குன்னு டக்கு டக்குனு பதில் சொல்றியா சொல்றேங்க கேட்ட கேளுங்க டக்குன்னு டக்குனு மதிவாள் கேளுங்க பேர் தெரியுமா டக்கு அவன நாள் தெரியுமா டக்கு அவன ஊர் தெரியுமா டக்கு அவன பேர் என்ன தெரியுமா டக்கு நான் டக்கு நான் டக்கு அப்பா ஹேய் கோவம் வர மனுஷன் பாருங்க எனக்கு கூட கோவம் வரும் ஆனா வராது வா வரும் நான் லேசான ஆள் கிடையாது அச்சுட்டியா நீ பேன ஆமாடா அச்சிட்டியா நீ என்ன ரவுடி என்ன நீ ரவுடி விட பெரிய ஆள் நானு எனக்கு கோவம் வந்துச்சு பெரியா பிள்ளைங்க கட்டின்னு ஒரு ஆள் இருக்க முடியாது ஐயோ அவ்வளவு பெரிய ரவுடியா நீ நான் எப்பேர் போட்ட ஆளுன்னு தெரியாது யாரு என்ன குறைக்குது நீ குழந்தை வெளியோடா சிதம்பரம் தம்பியா எங்க தம்பி எப்படியா நான் எப்பேர் போட்ட கோவம் வர பெரிய ரவுடி நானு ஆமா இந்த பாரு 6 மணிக்கு எங்க அம்மா போய் 150 ரூபா வாங்கிக்குவேன் எங்க அம்மா சொல்லும் குழந்தை போய் தாரு போய் சீக்கிரமா வந்துடுறான்னு நான் சீக்கிரமா வர ஆளா எப்படி வருவா டேய் போகும்போது எல்லாருமே நாட்டுக்கார வணக்கம்பா வணக்கம்பான்னுவாங்க நானும் மரியாதையா வணக்கம் கொடுத்துன்னு போவேன் அப்படி போயிட்டு திரும்பி வந்தேன்னு வச்சு அது உள்ள போயிடுச்சு நான் திரும்பி வர விதமே வேற எப்படி வருவா டேய் மொத்த உன் மேல குத்துன்னு வச்சுக்க டேய் உன் மேல டேய் ஏன் எதிர்க்கே வந்துட்டீங்க செப்பியா அது மாதிரி கோவம் யார் எதிர் வராங்கன்னு பார்க்க மாட்டேன் இவர் வந்துட்டாரு எங்க அடிக்கிறதுக்கு இப்ப என் தம்பி எதிர்த்து பாரு என்ன ஒரு முறை நீ அடிச்சா ஆனா நீ இந்த ஊரை விட்டு போறதே கஷ்டம் அவன் கோவக்காரன் நான் வாயில தான் பேசுவேன் இது விடு அவன் கையால பேசணும் அப்ப அவன் அடிக்கலாமா அடிச்சுட்டு நீங்க ஏதா உங்க அப்பனுக்கே பண்ண ஒரே இல்ல கொயா சாண்டியில பொம்பி அடிதான் கேட்கும் அடி உன் தாலி இறக்கும் அடி அவனை வச்சிருந்துல ஏன் ஆம்பியான ஓ அந்த கையை அப்படி நீண்டு அந்த மாதிரி தான் வரும் பாச அது மாதிரி பாணி எனக்கு மூஞ்ச கூட்ட வேஷம் போட்டுக்கணும் வெளியே போய் ஆடுறா உள்ளே பட்டா உள்ளே கிளம்பும் போதே உள்ளே ரன்னிங் பண்ணிடுவான் அவன் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இன்னும் எவ்வளவு கிட்ட வந்து பாக்குறதுனா நீ நம்ம 2 பேரும் எப்பேர் பட்டாலும் ஒரு தெரியல உன்ன சொன்னா வீட்டுக்காரா வீட்டுக்காரா என்ன வச்சுக்கினா முன்னாடி யார் வச்சுக்கிட்டா உனக்கு வாடா வீட்டுக்கு அன்னைக்கு தான் சொல்ல போறா
நாங்க வளர்ப்பு பிள்ளை. நீங்க வளர்ப்பு பிள்ளை. ஆமா ஆமாங்க. எப்படி நாமதேயம் தெரியுமா உனக்கு? உன் நாமதேயம் என்னங்க? எப்படி நாமதேயம் மணிமாறன். அவன் பின்னாடி வந்து நான் வாய்க்காது இந்த வாய் என்று அந்த பின்னாடி வாய்க்காது யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? ஓ அது வராம பார்த்தாங்க வாய்க்காது ஏய் போச்சா டேய் சிதம்பரா என்னடா வந்ததுல இருந்து போட்டு போட்டு ஆச்சுங்க எந்த உட்கார வேண்டாம் நச்சான் யார் உடம்பு ஓடி எடுத்து யார் அக்கற போய் இவனுக்கு தெரியாது யார் அக்கற போய் யார் அக்கற போய் ஏய் கூத்துல பத்தி எதுக்கு கட்டி வச்சுக்கிறா? யாரையும் சொல்ல வாயில பத்தி அப்படி சொல்லு. போமா இப்பதான் வந்தியா பதல் தூங்கிட்டோம் அப்படியா நாமதேயம் மணிமாறன். உங்களை ஓங்கிக் கொண்டே இருக்கு வெளியால தூக்கா போறாங்க போயிட்டு வந்து தூக்கா போறாங்க. ஏத்த தூக்க போறாங்க. தூக்கா போறாங்க. ஏய் ஓ ஏத்த தூக்க போறாங்க. பல்லக்குல வச்சு தூக்குறாங்க. பல்லக்கு. ஆமா. ஆமாங்க. எனக்கு ஒரு பல்லக்கு தெரியுமா உனக்கு? தெரியுமே. எப்படி விமானமே புஷ்ப விமானம். ஆமா. ஆமா. அது பெரிய பல்லக்கு நாங்க செய்வோங்க. என்ன பல்லக்கு? என்ன நீளுமா என்ன பல்லக்கு? கண்ண பல்லக்கு. அங்க பல்லக்கு எது வந்து போடுவோம்? வாய்ப்பா பல்லக்குல பல்லக்கு 3 பல்லக்கு. ஆமா. இந்த கர்ண பல்லக்கு எதுக்கு போடுவோம்? நீ சொல்ற பல்லக்குல உங்க மொத்தத்தை வச்சு மூடிடுவாங்க புஷ்பம்லாம். ஆமா. நீ உள்ள போய் உட்கார்ந்தா யார் வராங்கன்னு தெரியாது. ஆனா நாங்க சொல்ற பல்லக்குல அது ஏறி புஷ்ப பல்லக்கு. ஆமா. நாங்க சொல்றது கர்ண பல்லக்கு. கர்ண பல்லக்குனே பாரு ரெண்டு நெடுக்கு. 2 நெடுக்கு. 7 குறுக்கு. 7 குறுக்கு. மேல பச்சை தென்னை நெடுக்கு. அஞ்சா தடுக்கு. அது ரெண்டு மேல நீ காலை போட்டு மேல படுத்து. பத்துட்டா? பத்துச்சின்னு வச்சுக்கோ. எங்கத்துக்கு போவாங்க? ரதியே ரதிக்கிளியே. ரதிக்கேத்த மன்மகனே கண்டனிக்கு முன் பிறந்தவனே. கண்டனிக்கு முன் என்னடா உடம்பு பியாடி காமிக்கிறா? உடம்பு இருக்குதுக்கு ஆடுறியா? எப்படி இது? இல்லங்க அது ஒரு பாவனை. ஆமா ஆமா. நீ எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்குது அந்த ஓசை. ஏங்கடா அங்கதான் அக்காவா அங்கதான் அங்கதானே? பேசுறானே தெரிஞ்சவே மாட்டேங்குது. ஐயா சாமி. ஆ. ஏ சீமா ஏ ராஜா என்ன வச்சா ஏது வச்சா என்ன வச்சா ஏது வச்சா அழைத்து மணி. பட்டா புல்லா சுத்தி பேரு வச்சா அது கலக்கா சட்னி நினைச்சு ஒய்து வெஞ்சி வேசி நக்கி புட்டான் வேசி வேசி நக்கி புட்டான் வேலையா முடியல. ஏய் தேலுக்கு ரெண்டு கண்ணு தேலுக்கு ரெண்டு கண்ணு ஓய்ந்து வாடி அகரம் மணிக்கு கேட்டாங்களா யாருன்னா? யாருன்னா கேட்டாங்களா? அது கேட்டில நிற்கும் போது மெத்தங்காரம் புண்ணி போட்டி தள்ளி போட்டான் தள்ளி போட்டான் கூட்டாண்டி சேக சேர்த்தா புண்ணு நினைக்கிறேன். அவன் என்ன பையன் எனக்கு தெரியாதா வயசு வயசு இப்போ கால் நடக்க முடியாது சாப்பிடும் போது பாத்தியா இல்லையா சாப்பிடுக்கிறாக்கி. சாப்பிடும் போது அவன் நினைச்சுக்கிறான் ஐயோ வயசாகி போச்சு டேபிள் மேலாம் சாப்பிடுவானே இப்படி உட்காந்து சாப்பிடுவான் அவன் என்ன ஆள் எனக்கு தெரியாதா ஐயோ அண்ணன் சேர்த்து விட்டாரு அண்ணி இனிமே வச்சுக்கணும் அண்ணனே அண்ணி சாப்பாடு போட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் வந்து அண்ணன் எப்படி சேர்த்தானோ அவன் முன்னாடி அவன் மூடு வந்துட்டான் அண்ணி வச்சுட்டு குடும்பம் பண்ண போய் அவன் எனக்கு தெரியாதா சரி விடு அவங்க கதையை. கருப்பு வச்சு சத்தி பண்றான் அண்ணி வச்சு ஏன் சாயந்தரம் மேல சொல்லு. கற்பூர் நகரியா வந்து ஆலியா ஆலியா தோத்துருவோம் அப்படியே நவக்கிரிவன் மணிக்கிரிவன் கிரேதா கிரேதா கோபரைவன். ஆமாங்க கிரேதா கிரேதாகத்திலே நவக்கிரிவன் மணிக்கிரிவனாக பிறந்தோம். ஆமாங்க அப்படி நவக்கிரிவன் மணிக்கிரிவனாக பிறந்து பிறந்து தக்க பருவம் அடைஞ்சு அடைந்து அப்படி தக்க பருவம் அடைந்து எனக்கு திருமணம் நடந்தது. எப்படி மனைவி பேர் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க சோமகவல்லி. கோமனவல்லி கோமனவல்லின்னு பேர் கோமகவல்லியா சொல்லியே நான் சோமகவல்லி. சோமக அது வேற இது வேறு. யுகத்துக்கு தான் சொல்றேன் நான். ஆமா இது நவக்கிரிவன் மணிக்கிரிவனாக பிறந்தோம். அப்போ அப்படி திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து நாங்க சந்தோஷமாக போறோம். ஆமா இப்ப இன்னும் விமானம் தான் கண்டுபிடிச்சா. ஆமாங்க அப்போ பிளேனு
புஷ்பத்தால் விமானம். ஆமா என்னது? இப்ப ஏரா போலாம். டேய், ஓ யாரோ உமாயால எமாய் கவுரு. ஏரா போலாங்க. ரைட்டுன்னு சொல்லு. ஐயா ஒன்லி தமிழ் தான், இங்கிலீஷ் எல்லாம் நான் படிச்சது கிடையாது. சரி. ஆமா நமக்கு படிப்பாளிங்க தெரியுமா அவங்க? ஐயோ தெரியும். நான் மாதிரி படிச்சாலே கிடையாது. ஆமா கை நாட்டு வச்சுதானே துட்டு வாங்குறீங்க. எங்க இறங்கிட்டு போய் தெரியும்? இல்லங்க எழுதுறதுக்கெல்லாம் ராஜா வச்சா அப்படியே மை அமிக்க வச்சுனா பணம். இந்த கை நாட்டு அசங்க முடியுமா? இப்ப கை ரேகையில் தானே எல்லா வேலையும் நடக்குது. கையெழுத்து ஒண்ணு மாதிரி நான் போடுறேன், என்ன மாதிரி நீ கையெழுத்து போடலாம். ஆமா ஆனா கை நாட்டு வச்சாருன்னா ரேகை ஆமா வச்சதுதான் வச்சுதான் ரெண்டாவது மாத்த முடியுமா? மாத்த முடியாது. தலையெழுத்தே மாத்த முடியாது. ஆமாங்க இந்த கை ரேகை போய் அவ்வளவு இதுதான் சொல்றேன். அப்படியே நாங்கள் பிறந்தோம் தக்க பரவணந்தோம் திருமணந்து ஆமாங்க புஷ்பமானத்திலே செல்கிறோம். செல்வன்றி அப்படி புஷ்பமானத்துல போறதுல தாம்பரம் போஜனம் முடிச்சிட்டோம். ஆமாங்க போஜனம் முடிச்சிட்டு மனைவி ஓடிட்டாரு வந்தாலே ஐயா மனைவி கூட பண்ணி விட்டுனாரா? நம்ம சாமியை வீடு பக்கம் வராதப்பா. எதிர் வீட்டுக்காரன் வச்சு நாங்க 2 வருஷம் போது ஒரு பையன் அப்படி சந்தோஷமாக போஜனம் முடிச்சிட்டு ஆமாங்க தாம்பரம் தரிச்சு. ஆமா தாம்பரம்னா அதான் வெத்தல் பாக்கு கொடுக்குது. வெத்தலை பாகு. ஆமா போஜனம் முடிச்சிட்டு உடனே வெத்தலை பாகு போடணும். ஆமாங்க அப்படி மனைவி அவனை மடிச்சு கொடுக்க ஏய் அதை அடித்து கொண்டே சொல்கிறாச்சு பூமி நீராக சுரந்தது. சுரண்டடி அப்படி சுரந்த நேரத்துல கீழே நான் இருந்து பார்க்கல. எது இதுன்னு பாக்கல. ஏன் மனைவியோடு இருக்கிற சந்தோஷத்துல பாக்கல. ஆமா அப்படி கீழே என்ன இருக்குது என்று பார்க்காமல் எச்சி துப்பிடும்பா. கீழே துப்பி நீங்க உமிழ்நீர். ஆமாங்க அப்படி துப்பின உடனே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று வேலி செய்து கொண்டிருக்கிற வேள்வி. ஆமா ஆமாங்க அப்படி வேலி செய்யற நேரத்துல அவர் கையில போய் அந்த உமிழ்நீர் இந்த உமிழ்நீர் போய் விழுந்து போச்சு. ஆமா கட்சி விழுந்து போச்சு. ஏய் கட்சி விழுந்த உடனே கண் விட்டு பாக்குறார். யாரு தபத்தை கருத்தவர்? ஆமா அப்படி கெட்டுகிறார். ஆமா கெட்டுறார் எழுவர் பாயறார். ஆமா குரல் கேட்சி பாரு. ஏய் புஷ்பம் மாட்டாக்க கீழே இறங்குறார். நீ இறங்கிட்டீங்க சைலண்ட். அப்படி புஷ்ப விமானத்தை கீழே இறங்கி ஏய் பாக்குறா செஞ்சு பார்த்தா சாமி. ஆமா ஐயா அடிப்படை வணக்கங்க. நல்ல யார் நீங்க? யார் ஆசீர்வாதம் பண்ற? அவர் சொல்றாரு உங்களை நல்லா. அவர் சொல்றார். நானா சொல்ல முடியும்? நீ ஆசீர்வாதம் பண்ண கூடாது. நான் ராஜா ராணி. நீ வாங்கிட்டு பையன் வாசிப்பி கட்ட பையன். ஆமா மொந்த கூக்கு மகா தகராது. ஆமா அண்ணாடி வாங்கி குடிக்கிற அண்ணாடி உண்மைதான். கேரளா போய் காலையில் ராஜா பங்கு கொடுக்கல அடுப்புல. வணக்கம் மாமா. ஓ யார மாமா? இப்ப யார மாமா? என்ன திடீர்னு மாமான்றேன்னா மொக்கால போய் நீதான்னு கேட்டேன். மொக்கால போய் கேட்டியா? ராஜா சும்மா பேச்சு பராக்கு சொன்ன மொக்காலா போயின்னு நான் கூட வா பிறகு மாமா அனுப்பிட்டேன். பேச கத்துக்கிறேன் நீ. சரியா பேசுறேன். நான் சென்று அவர் வார்த்தையை வாங்கின உடனே கண்பிடித்து பார்த்தா அட பாவி என் சமத்தையே அடுத்த பிறவிலே நரமனிதனால் பிறக்க வேண்டும். அவர் நரமனிதனால் பிறந்து நரமனிதனால் உனக்கு அப்பாயிலே மடிய வேண்டும். மனிதனாக பிறந்து நரமனிதன் அப்பாயிலே நீ தாவணும். மடித்து போகணும். அதுக்குதான் சொல்றேன் என்ன அடிக்காது. என்கிட்ட என் கோவம் வந்து நான் உன்னை அடிக்க ஆரம்பிச்சு எந்த நீ செத்து விட்டுனா நீ என்ன அடிப்பியா? இல்லங்க திடீர்னு சாது மிரண்ட கோவம் ஐயா எப்ப ஆள் தெரியுமா? எப்ப ராஜா மணிமாலண்ட ஐயா சிக்கமலே அவுத்துட்டா தொங்கு மேலே அவுத்து போட்டா கொண்டது மேல தொங்கு சொல்லு. அதான் சொல்றேன் ஐயா. அப்படியா பாத்தியா?
சனிக்காம புள்ள பார்த்து நான் பேரு பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கண்மாட்டி அப்படி இந்த வேட்டிலே ஏன் சிக்க மலமலைத்தவனாக ஆமாங்க மணிமாலே தம்பி மேனேஜர் எம் ராதாகிருஷ்ணன் அம்பத்தூர். ஹலோ என்ன வெண்ணவாடி அப்போ கிட்டவாடி தூக்குவாடி எல்லாம் வாடி போடியே கூட்டு வந்து இருப்போம். ஆமா அப்ப எப்படி இருப்போம் வரலாங்க போறான்னு தெரியல. இருந்தோம் அடி இந்த யுகத்திலே இப்போது மணிமாராக பிறந்து மனிதனுடைய நாமதே தெரியுமா? காமத்துக்கு கண்டு பிறந்தவர். ஆமாண்டா காமம் காமத்துக்கே போறதே பொண்டாட்டி உன் மனைவி. ஆமாங்க என்னுடைய மனைவி. யார் தெரியுமா உனக்கு? யாருங்க? மதனவள்ளி. இவன் கொண்டாடி பேர் தான் செவுத்து பள்ளி. சாப்பிடுறா நாங்க தான் காத்து மாசம் வரணுமே கால் செவிடாச்சியா செவிடா இந்த பக்கத்துல கேட்காம் கட்டாளி சூழம் குபேரப்பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய குபேர மன்னன் குபேர மகாராஜா அவருடைய மனைவி சொர்ணலேகா. சொர்ணம் என்றால் சொர்ணலேகா. சொர்ணம் இல்லப்பா சொர்ணலேகா. சொர்ணம் என்றால் செல்வம் சொல்லும். ஆமாங்க புரியுதா? செல்வம் சொர்ணம். ஆமா அந்த குபேர மன்னனும் சொர்ணலேகா. ஆமா முன்னாடி பேர் ரேகா தானே? சொர்ணலேகா பணத்துக்குள்ளே போறதுக்கு போவோம். ஆமாங்க செல்வத்துக்கு அதிபதி. ஆமாங்க எங்க அப்பா நாட்டுல எங்க நாட்டுல பணத்துக்கு எதுனா குறைஞ்சுதா? செல்வத்துக்கு பொன் பொருள் பணத்துக்கே குறை கிடையாது உங்க நாட்டுல. ஆமா குபேர பணத்துக்கு தான் வைக்கணும். ஏன் நேற்று போய் நாட்டு போடுவீங்க? ராஜா வராது அந்த வேலை செய்யறாரு. எப்பா நான் கூத்து சொல்லணும் அவங்க ஊருக்கு போனேன் போற வெயில கேள்வி உட்காந்து நாட்டு வச்சுக்கிறாங்க. ஏமா நடிகர் மணி பார்த்தானு பாரு இவர் கைத்தி காமிக்கிறாரு. இப்படி உட்காந்துக்கிறேன் நாங்க ஒரு வேற 10 வேற கையில் வந்து 11 வேற அனுப்பி போதுக்கியோம். எவன் போனே டாலியாத்து நாங்க நடுனாரு புடிங்கி கராக்கி பண்ணு பாக்குறீங்க. அதுக்கு முன்ன சம்ஜாய் எல்லாம் உக்காந்து பக்கமா எடுத்து ஒரு செங்கல் வச்சு சேக்கல அழிப்பாங்க. இப்படி எவன் அழிக்கிறீங்க? துக்காணி மட்டும் ஏறிங்களே தவிர தொழில் சரியில்லை. ஒய்யா புடுங்குறாம இருந்தா புடுங்க. தொழில நான் ஊர்ல சேர்ந்துக்கிறேன். இல்ல நாட்டு புடுங்க வேலை. அதான் சொல்றேன். ஐயா எங்க ஊர் பெரிய ஊர் அது ஏத்தி ஓ ஆளுக்கு 2 பேர் பேசிக்கலாம். தொழில் தான் 2 பேரும் நடப்பவர் போடலான்றியா? இல்ல நீ துணி தேய்க்க தவிர சரி அந்த வேலை வேணா நான் பாருங்க. ஆலயம் சொல்வது நாமும் நன்றி தெய்வம்.
மகாராஜா அப்ப இருந்தாலும் அதிகாலை எழுந்தேன் எல்லாம் முடிந்துட்டு ஆமாங்க அரசாங்கம் புறப்படலாம் என்று ஆமா அப்படி வந்துருக்கீங்க புறப்பட்டேன். ஆமாங்க அவங்களவா அவங்க பாட்டுமா அமருங்க சரி மகாராஜா அங்கிறாரு என்ன பாருங்க ஐயோ 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 மகாராஜா மகாராஜா என்னாச்சு? என்ன சாவு சமாசாரம் என்ன அதனால பாய் பெண்ணு ஐயோன்னு வரீங்க மகாராஜா பெருந்தவரு கருத்தேரோ ஆமா நீ மெலிக்கதாங்கற நான் யாரையும் சொல்லிக்கிறான் பெருந்தவரு கருத்தேரோ நம்ம கதை தோமா ஆயிட்டாங்க என்னது ஐயா போய் வந்து கொஞ்சம் அடிங்க எங்க போற எங்க போறப்பா இப்ப எங்க போற யுத்தத்துக்கு சொல்றீங்க யுத்தத்திற்கு மகாராஜா உன் மனைவி இடத்துல ஒரு விடை வேற சொல்றாங்க வரதா ராஜியே சாக் மோர் வேச்சாங்க திருப்பி போய் கேட்டா ஓடிக்க மாட்டாங்க டேய் வட சொல்ற பாவி விடை இல்ல மகாராஜா சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்க ஆமா போற எத்தனை எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ அதனால போறீங்க திரும்பி வரீங்களோ வர மாட்டீங்களோ பாத்துப்போ பார்க்க மாட்டோமோ ஒரு முறை நம்ம கொண்டாடி பாத்துட்டு போறோம் நம்ம பொண்டாட்டினா நீ நானா ஒண்ணு முடிச்சு போட்ட மாதிரி பேச்சு பெறாங்க வந்துச்சு உன் மனைவி பேச்சு பராகல சொல்லக்கூடாது. சரி கட்டினதுலயும் கத்ததுலயும் பங்கு வரக்கூடாது. சரி நல்லா இருக்கலாம் எல்லாம் பங்கு சொல்லலாம். சரி பெரிய வீட்டுக்கு பங்குக்கு வரக்கூடாது. ஆமா சொன்னது நான் தப்பிப்பா என்னதே பெரிய வீட்டுக்கு பங்குக்கு வரக்கூடாது. சின்ன வீட்டுக்கு வரலாம். நானே 4 பொண்டாட்டி வச்சுக்கிற மாதிரி நீ சின்ன வீட்டு பெரிய வீடு நீங்கிற இல்ல எப்படிங்க வச்சுக்க இப்ப நாங்க சொன்னதுன்னா தப்பு. இப்ப நம்ம வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வரோம் மகாராஜா அது யாருக்கு கை நின்றோம் என்ன சொல்றா நம்ம கை நின்றா அது மாதிரி யாரு நம்ம தின்றா வீடு யாரு நம்ம தின்றா பொண்டாட்டி மட்டும் நான் சொல்லக்கூடாது நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி நான் சொல்லக்கூடாதுன்னா பொண்டாட்டி மட்டும் சொல்லக்கூடாது. ஏன் உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஆக முடியாது. அது எடுத்து நான் போடுறான் பணத்தை சொல்லலாம். உன் பணம் ஏன் பணம் ஏன் பணம்
உம்ப நம்பன எம்ப நம்பன எம்பன நீ உம்ப யார் சரி சொல்றது வேலையா? ஏய், பணத்தை சொல்லலாம் உந்து எந்துன்னு ஆனா, பொண்டாட்டி மட்டும் சொல்லக்கூடாது. ஆ, ஆ. சரி உன் பொண்டாட்டி தாங்க. அது காலையில் இருந்து ஞாபகத்தில் முடிந்து அரசாங்கம் புறப்பட்டது திரும்பில. ஆமா. என் மனைவி ஓடி ஓடி வருகிறா. ஏய். யாரு? அதான் உங்க மனைவி. காமத்துக்கு என்று பிறந்தவள் ஆமா மதனவல்லி மதனவல்லி. ஓடி ஓடி வருகிறா. ஏய். ராதா, ஏய். நீ அது ராத்திரி அரசாங்கம் செல்ல வேண்டும். ஏய். அரசாங்கம் போய் ராஜாவை பார்த்துட்டு முதல் கட்டு காவலா போகணும். ஆமா. ஆனா இதுல போவேனா? ஏய். ஏன் அப்படி சொல்றேன்? ஏய். பெண்ணா பிறந்தால் ஏய். பிரபா கரத்திலே கொடுத்து ஆமா. வெற்றி திரவம் இருந்து ஏய். போயிட்டாங்க போயிட்டாங்க. அப்படின்னா சந்தோஷம். ஆமா. போப்பா போனா ஆ. அபிஷேகம் இல்ல. ஆமா. இந்த இதுல ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறேன். ஏய். அதிகாலையில் எழுந்து ஏய். அப்படி நீராடிட்டு ஏய். நித்திய திறந்தம் விட்டு ஏய். அதிகாலையிலே பெண்களாக பிறந்தா ஆமாங்க. பகல் காலத்திலையும் திருவிடக்கூடாது. ஆமாங்க. அந்த பகல் காலத்திலே இந்த நேரத்தில் நித்திரை வந்ததுனாதான் ஏய். ஏண்டி நித்திரை என்ன நித்திரையில என்ன கனவு கேக்குறேன். ஆமா. என் மனைவியாக தெரிவிக்கின்றார். ஏய். என்னவென்று ஏய். போகாதே போகாதே என் கனவு, என் கனவு, சொல்லாதே சொந்தம் கண்டே, சொல்லாதே சொந்தம் கண்டே, போகாதே போகாதே என் ஆயமுனங்கையோ சாயை கண்டே, அஞ்சலம் குங்குமம் கலையை கண்டே, அஞ்சலம் குங்குமம் கலையை கண்டே, ஆயமுனங்கையோ சாயை கண்டே, அஞ்சலம் குங்குமம் கலையை கண்டே. வாயை மரங்களையும் மடியோடு சாகிறது, ஏய். மஞ்சள் குங்குமம் தானா கலைகிறது. ஏய். இன்றைய தினத்துல அரசாங்கம் போக வேண்டாம். ஆமா அபசகுணமா தோணுது போவாதீங்க. சோனா அது காத்தா மாதிரி பார்த்தா எவனும் அங்க காதலி பாய் பத்தினால் புறம்பற நானு. ஆமா. உங்க முகத்துல மூசினேன் இதை மூசிட்டு போனா சத்தியமா திரும்ப முடியாது. ஆமா. அவ்வளவு ராசியான ஆளுங்க நீங்க. இல்லைங்க நான் கூத்தாட்டு போனேன். ஆ, கல்யாணத்துக்கு எல்லாரும் பஸ் ஏறினாங்க ஜேன்னு. ஜானே. கூத்தாட்டு நான் தான் எதிர்க்கு போறேன். ஆமா அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நானே டேய் கண்ணே ஆட்டக்காரன் வரான் நல்லா ராசியானுன்னா ராசியான ஆள். எல்லா வண்டி அப்படின்னா வண்டி எடுத்துக்கிட்டு போனான் பாரு. ஆமா ஒரு ஜனம் ஊர் திரும்பினாங்க. அடப்பா, எங்க போனாங்க? பைபாஸ்ல போய் இப்ப திரும்பினாங்க தீந்து போச்சு. ஐயோ எதிர்க்கு வந்த எண்ணெய் டேங்க் லாரிக்காரன் அடிச்சான் பாரு. 3 பெரலா பெறந்து போய் பொண்ணுக்கு மாமியார் புள்ளைக்கு மாமியார் மொத்தம் பஸ்ஸுக்கு மாட்டின்னு கச 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 கசன்னு. பொண்ணுக்கு மாமியாரு புள்ளைக்கு மாமியாரா? அதாங்க சந்தி சேர்த்து விட்டாங்க. அடே, அடே, அடே. வீட்டு ஏவி விழுந்து போச்சு. பொண்ணுக்கு கால் ஒஞ்சி போச்சு, பிள்ளைக்கு எலும்பு எலும்பு வந்து எலும்பு ஒஞ்சி போச்சு. அப்படி சொல்லு. கல்யாணம் நின்று போச்சு. திருமணமா நின்று போச்சு. ஆகினால உன் முகத்துல முடிச்சுட்டு போனேன். நீ போயா சாமர்த்தியம் உள்ள அரசருக்கு ஏய். சமுத்திரம் முடங்கள். சமாத்தி ஏச்சுங்க பலம். என்ன ஒண்ணே பண்ண முடியாதுன்ற. ஆமா. ஆகினாலே என் மனைவியை சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? நீ சென்று என் மனைவியை நாணயத்தில் இருந்து அது வரியா? அப்படியா? மகாராஜாவை கொண்டாடியானே நீ போறியா நான் போறேன். நான் போறேன். உன்னால போய் எதுனா சொல்ல முடியுமா? உன்னால முடியாதா? நான் போறேன். மகாராஜா உன் முன்னாடி நான் போவா அவன் போவா. நான் போவா நீ போவானே. பொண்டாட்டி டேய் டேய் டேய். இல்ல டவுன் பஸ் ஓடாதே. என்ன சொன்னீங்க? வந்து எங்க என்ன நிக்கிறாங்களோ அங்க நிறுத்திடுறாங்க. இல்ல நீ என்ன சொன்னப்பா? என்ன? எங்க மனைவி போய் ஐசிங் வாங்கறான்னு சொன்னீங்க. என் மனைவியை சென்று அடுத்து வர சொன்னேன். ரெண்டு பேரும் என்ன வேலை விட போறா அவனுக்கு என்ன வேலை விட போறா? முன்னாடி நான் போட்டா இல்ல. திருப்பி தானே சொல்றேன். நீ சென்று சென்று ராஜா ஆயத்தின் வர சொன்னார் என்று சொல்லி ஆயத்தின் வரையா? அதான் சொல்றேங்க. நான் போட்டா முன்னாடி வந்து அவன் போட்டமான்னு கேக்குறேன். திருப்பி தான் போறேன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வர மகாராஜா சென்று ஆயத்தின் வர. நானே போய் நானே போறேன். நம்ம அழைத்து கொண்டு வரேன். நம்ம அழைத்து வரோம். வாய் போதல்றா. டேய் போறடா டேய். கம்முறா. டேய் தயவு செய்து போறடா. கருத்து பண்ணி
பாருங்க எங்க பாருங்க ஓ முதல்ல கூப்பிட்டு கீழே பார்த்தாம இருக்கு ரெண்டாவது கூப்பிட்டு மேல் பார்த்தாம இருக்கு எங்க இருக்குது ஏறி ஏறி மேல இருக்குது ஏரி வந்தா எங்க இருக்குது கோயில் ஏறி போல அரப்பான போற வழியில கோயில் வழியாதுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்க ஏறி ஏறி மேல இருக்குது அது மேல் பார்த்தாமா அக்கி அதுங்களா கீழ் பார்த்தோமா கீழே பார்த்தாமா மேல் பார்த்தோமா கீழ் பார்த்தோமா நீ கும்பிடுற ஆமா நடுப்புற இருக்கிறது யாரு கும்பிடுறது மிருதக்காரு அங்கதான் இருக்கிறாரு அவர் அப்பதான் வீது வீது கும்பிடுவாரு வீது 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 கும்பிடுவாரு மிருதக்காரு மேல் பார்த்தோமா கீழ் பார்த்தோமா அங்க கும்பிடுறத விட்டுட்டு அங்கிருந்து ஓடியாந்து இங்க வந்து என்னன்னு வந்து மேல் பார்த்தோமா கீழ் பார்த்தோமா மூதே அங்க கும்பிடுறானா இங்க வந்து கும்பிடுறான் மூதே அது விடுறா நான் யாரு தெரியுதா என்ன தெரியுமா சரி என்ன கிட்ட வர மூதே என்ன வந்து யாரு தெரியலையா சொன்னால் தெரிய முடியுமா ஆமா சிட்டில பாதுனை போவோ குபேர மன்னனுக்கு முன்கேட்டு காவலா இருக்கக்கூடியவர் யார்? மணிமாலம். என் வீட்டுக்கு பெண்ணை சொல்ல மாட்டேன். ஏமா ஒரு திருமணம் நடந்த பெண்களுக்கு கல்லானால கணவன் புல்லானாலும் புருஷன். ஆமா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஆப்பானாலும் ஆம்பியான், கோட்டானாலும். இதுக்கு அவனை கூப்பிட்டேன். அதுக்குள்ள அங்கிருக்கிறான். ஆமா, அதை விட்டு நீ அந்த வேலைக்கு வந்து நீ போய்ப்போ. நான் என்ன பண்றது உன்ன? சரி இருக்கட்டுமா. என்ன இருக்கட்டுமா? உங்க வீட்டுக்காரு மணிமாலம் மகாராஜா. அப்படி முதல் கேட்டு காவலா இருக்கக்கூடிய குபேர மன்னனுக்கு காவலா இருக்கக்கூடியவர் பேர் சொல்லு. நீ சொல்ல மாட்டீங்க ஆண்ட பேரா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு பெண்ணுக்கு திருமணம் கணவர் பண்ணி சொன்னால் பெண்ணுக்கு தாய் பேர் வைக்காதா, கணவருக்கு ஆயுள் குறைவா. ஏமா ஆம்பியானுக்கு ஆயில் குறைஞ்சி போனா 2 லிட்டர் நான் வாங்கி கொடுக்க ஊத்திடாமா? நீ சொல்ற ஆயில் வந்து பெட்ரோல் போடுற ஆயில், வண்டி ஊத்துற ஆயில். ஆயுள். ஓ, ஆயில் குறைஞ்சு. ஆயில் நீ சொல்றது ஆயுள். இது ஆயில்னா உயிர் போயிடும். இப்போ மனுஷனுக்குள்ள ஆயில் போடுறாங்க தெரியுமா? போடுறாங்களே. போடுறாங்க இல்லையா? என்ன ஆயில் போடுறாங்களா இல்லையா? ஆயில் போடல இல்லையா? முன்னேற்ற போட்டான். ஆயில் போட்டு தான் வரான். ஆயில் போட்டு வந்தா இன்னும் கட்ட இன்னைக்கு ஆயில் போடல. ஆனா அவன் வந்து பாரு எல்லாரையும் நான் வந்து ஒரே நாள்ல பால்ல போயிட்டாங்க. ஓட்ட விட்டு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. போடலையா? என் இட்டு போய் சண்டை உட்கார வச்சு இந்த பக்கம் உட்காந்து இந்த பக்கம் உட்காந்து போட்டா வந்தானுங்க. ஏமா நல்லா புடுவாங்க பாய் பாய் தாங்காதே. ஓட்ட விட்டு 3 மணிக்கே கிளம்பிடுறான். ஏன்னா அது எந்த ஊரானே கேட்டோம். நாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆமா, கொஞ்சம் கிளம்பி நம்ம போகணும்னு வரான். இல்ல நடுவாயில என்ன பண்ணு வண்டி கடையாண்டு நின்று போகுது. ஏண்டா
அப்ப ஆயில் போட்டு வந்தியா? 2 வாங்கிக்கலாமா? 2 வாங்கிக்கினேன். வேற ஊர் ஓரமா போய் வேற சாட்டை வாங்கி சாப்பிட்டு போய் கம்முன்னு பத்துக்கு தூங்குறான். அப்புறம் யார் போய் வேறு இல்ல அவனே கொஞ்சம் 3 மணி நேரத்துக்கு தெளிஞ்சு போகுது. 3 மணிக்கு கிளம்புறாங்க. 6:30 ஏஞ்சி உட்காந்துக்கிறான். அப்படியா? யாருன்னா ஒருத்தர் ஊர் உள்ள ஆட்டுக்காரர் வாத்தியாருக்கு போனாங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் சஞ்சீர் பண்ணாத விபூதி பாட்டி அடிக்கணும் பின்னாடியே வா. எப்போதுமே 10 நாள் வரும். நான் சொத்து ஆயில், அவன் சொத்து ஆயில் 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 அப்புறம் மூஜை வியாபார பஸ் கேட்கும் குடும்பம் கெடுப்படும். வியாபார பஸ் கேட்ட குடும்பம் கெடுப்படும். ஆயில் குறைவு. என்ன இவன் குடும்பம் கெட்டு போறான்றான். யாரு அப்படி கலர் பெயர் சொல்லணும். உண்டா சொல்ல மக்களுக்கு சொல்லணும்லவா? மக்களுக்கு தெரியணும். என்னுடைய கலர் பெயர் மணிமாலன். அது சொல்லி ஆண்டர் சொல்லிட்டீங்க. இந்த ஒரு தண்ணி பண்ண சரியா வராதுப்பா. இல்ல நான் கண்டு வச்சுக்கிறேன். அப்புறமா சாப்பிட்டு இதுக்காக ஒரு கோக்கா ரோஸ் மில்க்மா. ரோஸ் மில்க். ரோஸ் மில்கா? ஆமா ஓ ரோட்டே அவர் ஏன் சொன்னாங்க? அவரை காலி போடுறீங்களா? அவர் மில்க்மா மில்க். ஓ அப்படியா? மில்க்னா பால். ஆமா பால். மில்க்னா பால். பால். அது பாலோட சேர்ந்தது பால் வண்ணம் பால் வண்ணம் ஆயா போயே என்ன பாயா போறதா ஒரு பால் பாயா? தேங்கின்னம் தேங்கின்னம் ஏசி போயே இந்த கிணத்துக்கு அறிவாளி பேசுறது. அவர்கிட்ட ஒரு கிண்ணம் குத்து பாரு. என்னமா எடுத்து பாரு எடுத்து பாரு. ஏய் கெட்டு போனதே காரணம் நான் தான். ரோஸ்னா கலரு. ஆமா. ரோஸ் கலரு. அது மில்க்னா பால். முடியாது மாவரலா. நீ போடா. உள்ள போடான்னு. ஏன் தெரியுமா ரோஸ் மில்க்னு பேர் வச்சாங்க? ஆமா. கலரு பெயர் ரோஸ், ஆமா. மில்க்னா பால். அது இரண்டும் ஒன்று சேர்ந்து செய்ததால் ரோஸ் மில்க் பேரு. ஆமா. அதனால அந்த மில்க் தென்னோ இதெல்லாம் கரெக்டா வரும் பாரு. ஆமாமா. இல்லையா? அப்படி என்னுடைய கலர் பெயர் ஆமா மணிமாலன். மணிமாலன். அவர் குபேர மன்னனுக்கு முதல் கேட்டு காவல். காவல். அண்ணனுடைய மனைவி என்னுடைய பேர் தான் மதனவல்லி. மதனவல்லி மதனவல்லி மதனவல்லி. அவர் பேர் என்ன? பொட்டு. திலகவன் சொல்லக்கூடிய பொட்டு வைத்தால் கணவருக்கு ஒரு பெருமை. நீலவண்ண பொட்டு. ஐயா ஐயா அம்மா அழகா வராங்க பாரு. பொட்டு எதுல வந்தா பொட்டு போடும். அருமையா வராங்களே. பொட்டு பூமா, நகையை நெட்டுமா, பட்டு சேலையுமா. ஐயா ஐயா பாக்கிறதுக்கு 16 கண்ணு வேணும். ஐயோ ஐயோ பச்சைமா மாதிரி உண்டாடி அரக்கா. நான் என்ன சொல்றேன், நீ தானே எல்லாம் இல்ல இருக்கணும். பச்சைமா பேரு எந்த பச்சைமா? தண்டர பச்சைமாவா? அவன் சொல்றான் என்ன பின்னாடி மட்டும் அடிக்காது. ஏன்பா புள்ளியரம்மா சுத்தி விட்டுக்கிறேன். புள்ளியரம்மா யாரு? அதான் பார்வதி. பார்வதியா? ஆமா பார்வதி உங்க பக்கத்து வீட்டுக்காரியா? பரமேஸ்வரன் பொண்டாட்டி. சரியா? அப்படி ஆமா கோர்ட்ல வந்து மில்க் வாங்கினான், விராநல்லூர்ல ரோஸ் வாங்கிட்டான், ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துக்கிறான். நம்ம கட்டல அவர் எப்பேர் போட்ட ஆளு. வாங்கினாரு அவரு பக்குமா கம்பெனில நாங்க பாத்துக்கிறோம். ரோஸையே வாங்கிட்டீங்க பக்குமா. யார் எவ்வளவு வேலை பார்த்தாங்க? அப்படியே போடா பாய் போடா. அட பாய் போடா. ஐயோ ஐயோ குயோ நல்ல வாத்தியம் வரதா வயல. ஐயோ குயோ அச்சுவோம், வயிற்றுல வாயில அச்சுவோம். அம்மா சும்மா இருக்கும். இன்னைக்கு இன்னும் கரெக்டா மாலு பத்தி எப்படி? ஆமா பாத்தியா போன குடிக்கிறோம். அப்படி தெளிவா விட்டு வந்தாலும் ஆமாமா நான் நிற்கக்கூடிய சேலை பட்டுமா எப்படி இருக்குது? பட்டு பட்டு புடிச்சு பாரு. புடி. டேய் ஓ சேலையை போடுறானே, நீ எங்க பிடிக்கிற? சாதாரணமா புடிச்சு பாரு. கையை அவங்க போட்டு சேலையை பிடிச்சு பாரு. நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டேன். சரிம்மா. உடனே நீ எட்டி பிடிக்கிற. இல்ல இல்லம்மா சேலை இந்த வெடிகால நேரத்துல பிடிக்கிற ஆள் யார் தெரியுமா? யாரு? அங்க பாரு. வெங்காயம் வெங்காயம் கலரு சத்து. சரி சரி தெரியுது. தங்கை சாரி
சொல்லி ஜொலிக்குது. ஏன் ஜொலிக்குது? எங்க வீட்டுக்கார அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர். சாதாரணமா குபேரன் என்ன சமாளிக்கணும்? என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டி என்னன்னு உன் பொண்டாட்டி பேச சொல்றியா? நான் கட்டிக்கார பையன் வாங்கி இல்ல நீ வாங்கி தரணுமே ரேஷன் கடை சேலை. ஆமா ரேஷன் கடை பெரிய அரசாங்கம்டா. பெரிய அரசாங்கம் மகாராணி பெரிய குபேரன் என்ன வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல். ஆமா யார் வந்து எப்போ கேட்டாலும் ஏமா பாருமா மூக்கல நெட்டு ஏய் நாசில புள்ளது காதுல கம்முலு அது சுத்தி நான் சொல்லாத பத்தியா உள்ள சுத்து மாட்டு கைது புள்ள என்ன என்னடா குறையுது? எந்த வலியில எந்த வலி கால்ல கால் செயின் இடுப்புல ஒட்டியானோ எப்படி பேசு? அது நீ அரமி பேசியா? ஒண்ணுனா சொல்லினே வரானு பாத்தா. ஏப்பா அரமணி எப்ப பார்த்தான்? இடுப்புல இருந்து ஒட்டியானடா. யார் அம்மனி அப்படி சொன்னா அத்தனை கட்டி பெருமையா வருகிறேன் என்றால் எனக்கு ஏதாவது குறைவுண்டா? உங்களுக்கு பார்க்க இது குறை இருக்குதுமா உள்பாடி வெளியே தெரியுது அதான் வேற இதெல்லாம் பாப்பாரு. டேய் இனிமே நாலு அந்த கையில ஏத்து முடு. அப்படி பெருமையா வாழ்ந்தது. அன்னைக்கு தினமும் 10வது சந்திப்பது வழக்கம் தான். திருமணம் நடந்து சில நாட்கள் ஆகிவிட்டதா தவிர எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லப்பா. அடப்பா நீங்க பரம்பரையா கூட்டு சோறு விட்டு நாங்க வாங்கி ஆமாடா என்னடா போறேன் நீ உற வேலை நான் செய்து செய்ய நான் செய்யற வேலை உனக்கு தெரியாதா? ஏப்பா இவன் ஜோசியவர சமாச்சாரம் நான் செய்யற வேலை உனக்கு செஞ்சுட்டு நீ என்ன வேலை செய்யறா? எடுபடி வேலை அதை சேர்த்து சொல்லணும். பொதுவா நான் செய்யற வேலை உனக்கு எத்தனை அர்த்தம் குழந்தை இல்லைன்னு நீ எங்கிட்ட சொல்லியிருந்தா ஆமாடா நான் முத்திருக்க மாட்டேன் அவனுக்கு குழந்தை. அப்படி போயிட்டு போய் எத்தனை எனக்கு குழந்தை கொடுக்குறாரு கேட்குறியா? இல்ல குழந்தை பிடிச்சி வந்தா வயிற்றேடுவேன் வைத்தேடுவேன் அப்படியா? அதுக்கு உண்டான வைத்தியம் இது நியாயமான பேச்சு. ஏன்னா நாங்க வைத்தியக்காரு நாடி பூச்சி பார்த்து கண்டிப்பா சொல்லுவியா? இப்ப கை காமியா இப்போ வேணாம் ஒண்ணு இல்ல சும்மா காமியா குடிப்பியா? தப்பா நினைச்சுக்காத போறணும் மாதிரி நானு அப்படியா? ஆமாமா சரி நம்பி கை கொடுக்குறேன். ஆமா கூட போறதுனால என்ன லைன் பண்ணிடுவான். பொடி கை கட்ட சொல்லுங்க மா என்னடா என்ன தெரிஞ்சா தெரியுமா இருமா சரியா தெரியல அவுட்டு காய்ச்சி வரலாம். மா தட்டியா நாடி நல்லா துடிக்குது. அப்போ போனா லைன் ஆகுமா? ஆனா கர்ப்பம் துடிக்கல. ஐயோ அடா பாய் டேய் நாடி இருக்கு கர்ப்பம் என்ன பாரு. மோ நாடி பிடிச்சு பார்த்தா உடம்புல இருக்கா அது பாப்போம். கர்ப்பம் வேற. மோ இதுலயே இருக்குது நாடி. டபர் இது கர்ப்ப நாடி. ரெண்டு ஓடுது. இது பூத நாடி. அது இருக்குதா? என்னடா பண்ண? இதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. எனக்கு இது அனுபவம். அதுதான் வேலை தெரிஞ்சுனா கூட பழகணும்ன்றது. ஆமா மைதா மைதா. புரியுதா? மைதா. நாளைல இருந்து என்ன கூட வரியா? அப்ப என் வீட்டுல விட்டு சொல்றியா? ஐயோ அத சொல்லமா. ஓ எங்கிட்டு போய் வைத்தியம் பார்த்து குழந்தை போறது அப்போ பண்ணனும் அதே பண்ணி விடுறேன். அப்படியா? ஆமா. சரி அப்படி இருந்தாலும் குழந்தை மனவர்த்தம் இருந்தாலும் என் குறையை என் கணவரிடத்தில் சொல்ல கணவர் குறையை என்கிடத்தில் சொல்ல நாமே குழந்தை நமக்கே குழந்தை வாழ்ந்து வருவோம். மத்தாவை கண்டிப்பதும் யார் கையில மாலை இருந்தாலும் விட மாட்டேன். தலை எனக்கு சொந்தம். ஒலி வராடியா? ஏன்னா
போனா உனக்கு ஆகாதா? ஏய், மாலை போட்டு இரு, அவனை ஒண்ணு வைக்கிறான். எல்லாம் அசிங்க பார்த்துக்கு, நமக்குள்ளே நம்ம அசிங்க பார்த்துக்கலாமா? நீ இதுவா சொல்றது பார்த்தா, நம்ம என்னமோ ஊர் வந்த மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? ஏய், இந்த நாள் என்ன நாள்? ஏய், நீ சொத்து மாரியத்தார் திருவிழா செய்தா ஓடுவாங்க. ஆமா. நீ என்ன நாள்? அனுமன் ஜெயந்தி. அனுமன் ஜெயந்தி. இன்றைய நாளில் அவரை பத்தி பாருங்க, பொலிவாளர் இருக்கேன் நீ. அவருக்கு பத்தி நான் மூஜே மூஜே நாதா உதன் பாதமலர் நான் கலியே நாதா உதனி கண்ணுரே சந்தோஷத்துல வந்து என்ன பண்றீங்க பண்றேன்னு தெரியாதுங்க. நானும் நீங்க 2 பேரும் ஆடுவீங்களா? நம்ம மகாராஜா மகாராணி சந்தோஷமா இருக்கிறாங்களே. ஆமா. இன்று என்னைய மறந்துட்டேன். நீ கைப்பிடிச்சு உங்க மனைவி இப்படி இஸ்டிங் பாரு. அந்த மாதிரி நம்மளும் போய் இஸ்டா எப்படி இருக்கும்? கை பிடிச்சிச்சுனா என்ன பிடிச்சிக்கணும் நீ சந்தோஷத்துல நீ இந்த பக்கம் திரும்பி நான் எப்படி என் பொண்டாடி கை நீ பிடிக்கலாமா? சரி என் முன்னாடி கை நீ பிடிச்சிக்க. என்ன கஷ்டம் நான் இல்ல வாய் மூடு கட்டி எடுத்து உன் பொண்டாட்டியா? இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. உன் பொண்டாட்டிய பேர் பட்டாலும் என் பொண்டாட்டிய பேர் பட்டாலும் உன் முன்னாடி என் முன்னாடி அது எப்படி என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியா? இப்போ உன் முன்னாடி உங்களா இருக்குதா? என் முன்னாடி உங்களா தான் இருக்கு. அண்ணே பணிவிட வேலை செய்யற அதான் சொல்றேன் உன் முன்னாடி என் முன்னாடி அபிஷேகம் கூட பணிவிட வேலை செய்யறாங்க. ஆமா. உன் மனைவி ஆமா. எங்க மனைவி ஆமா அப்படின்னு சொல்லணும். உன் மனைவி என் முன்னாடி என் முன்னாடி சொல்லக்கூடாது. நான் காவல் வேலை செய்யறவங்க. நான் அதிகமா படிக்கல. நீங்க ராஜா விட்டு பண்ணீங்க. வள்ளினும் மெல்லினும் இடையிலும் ஆமா எல்லாம் வச்சு படிக்கிறீங்க. கசட தப்பல கஞ்சன மனை இரல வயல இருலையா இரல வயல எண்ணெயில போட்டு தோணுல. நீ எதுல போட்டு தூண்டுவ? நான் கிண்ணில போட்டு தோன்றேன். என் பேச்சு அப்படித்தான். காண்மா என் மனைவியோட சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா என் மொடாடி கை பிடிச்சிக்கலாமா? அது சந்தோஷத்துல அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. ராத்திரி கூட முன்னாடி வந்து கட்டி பிடிச்சி மொத்தம் ஊத்தி கனவுல 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 ஏய் என் முன்னாடி உன் முன்னாடி வெட்டி உள்ள வாங்கினா என்ன கலரு? ரோஸ் கலர். ரோஸ் கலர். சொல்லு பாரு, வரணும் சொல்லு. ரோஸ் கலர். யா. அவன் பேச்சு கேட்காத. அவன் சொல்றான் என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டின்றான். உன் பொண்டாட்டி நியாயமா இது? சரி, அந்த ஒருத்தர் என்னை எதுக்காக எதுக்காக அழைத்து என்ன தெரியும் இல்லையா? சொன்னா தெரியும். ஐ வந்தாயே